டிஎன்பிஎஸ்சி மற்றும் யுபிஎஸ்சி போன்ற போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகி கொண்டிருக்கும் விடாமுயற்சியாளர்களுக்கு வணக்கம். நாம் ஏப்ரல் மாதத்தில் நடந்து கொண்டிருக்கும் முக்கிய நிகழ்வுகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அந்த வரிசையில் இன்றைய வீடியோவிற்கு செல்லலாம். முதல் கேள்வி, மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்தில் உள்ள சிப் எத்தனை முறை நிரலாக்கம் செய்யப்படக்கூடியது? பதில், ஒரு முறை. இது பெல் மற்றும் இசிஐஎல் நிறுவனங்களால் பிரத்யேகமாக தயாரிக்கப்படுகிறது. இது ஒன் டைம் ப்ரோக்ராமபிள் என்பதால் இதில் எடிட் செய்யவோ, ஹேக் செய்யவோ, ப்ளூடூத் கனெக்ட் செய்யவோ இயலாது. 75,064 வாக்குச்சாவடிகளுடன் நடைபெற்ற 2026 தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலில் பதிவான வாக்கு சதவீதம் எவ்வளவு? பதில், 84.51%. கடந்த 74 ஆண்டு கால தமிழக தேர்தல் வரலாற்றில் இதுவே முன்னெப்போதும் இல்லாத அதிகபட்ச வாக்குப்பதிவாகும். மக்கள் பெருமளவில் ஆர்வத்துடன் பங்கேற்றதால் இந்த வரலாற்று சாதனை நிகழ்த்தப்பட்டுள்ளது. அதோடு எஸ்ஐஆர் படிவத்தில் மேற்கொள்ளப்பட்ட சிறு திருத்தங்களும் இதற்கு காரணமாகும். இதற்கு முன்பு 2011 78.12% பதிவானதே சாதனையாக இருந்தது. அடுத்த கேள்வி, சிறப்பு சுருக்க திருத்தத்திற்கு பிறகு தமிழ்நாட்டில் உள்ள மொத்த வாக்காளர்களின் எண்ணிக்கை என்ன? பதில், 5,73,00,000. அதாவது எக்ஸாக்டாக பார்க்கணும்னா 5,73,43,291 பேர். இந்த பணிகளின் போது பல்வேறு காரணங்களால் 97.37 லட்சம் வாக்காளர்கள் பட்டியலிலிருந்து நீக்கப்பட்டனர். அதே சமயம் 14 லட்சம் முதல் முறை வாக்காளர்கள் புதிதாக சேர்க்கப்பட்டுள்ளதால் வாக்குப்பதிவு சதவீதம் அதிகரித்துள்ளது. அடுத்த கேள்வி, தமிழகத்தில் அதிக மற்றும் குறைந்த வாக்குப்பதிவை பதிவு செய்த மாவட்டங்கள் எவை? பதில், கரூர் மற்றும் கன்னியாகுமரி. கரூரில் அதிகபட்சமாக 92.62% பதிவாகியுள்ளது. குறைந்தபட்சமாக கன்னியாகுமரியில் 75.61% பதிவாகியுள்ளது. அடுத்த கேள்வி, 83.73% வாக்குகள் பதிவான சென்னை மாவட்டத்தில் அதிக மற்றும் குறைந்த வாக்குப்பதிவு நடந்த தொகுதிகள் எவை? பதில், ஆர்கே நகர் மற்றும் மயிலாப்பூர். ஆர்கே நகரில் 90.5%, மயிலாப்பூரில் 74.89% வாக்குகள் பதிவாகியுள்ளன. அடுத்த கேள்வி, சிறப்பு வாக்காளர் திருத்த பணியின் போது தமிழக பட்டியலில் இருந்து நீக்கப்பட்ட வாக்காளர்கள் எத்தனை பேர்? பதில், 97.37 லட்சம் பேர். இதில் இடம்பெயர்ந்தவர்கள் 66.44 லட்சம், இதில் இறந்தவர்கள் 26.9 லட்சம் மற்றும் பிற இரட்டைப்பதிவு கொண்டவர்கள் நீக்கப்பட்டனர். அடுத்த கேள்வி, சென்னை மாவட்டத்தில் உள்ள 16 தொகுதிகளில் பதிவான மொத்த வாக்கு சதவீதம் என்ன? பதில், 83.73%. சென்னையில் கடந்த 2021 தேர்தலில் 61.9% மட்டுமே பதிவான நிலையில் இந்த முறை 83.73% உயர்ந்து சாதனை படைத்துள்ளது. அடுத்த கேள்வி, 3,60,00,000 வாக்காளர்கள் பங்கேற்ற மேற்கு வங்கத்தின் முதற்கட்ட தேர்தலில் வாக்குப்பதிவு சதவீதம் என்ன? பதில், 91.78%. மேற்கு வங்கத்தில் மொத்தமுள்ள 294 தொகுதிகளில் 2 கட்டங்களாக தேர்தல் நடைபெறுகிறது. முதற்கட்டமாக 152 தொகுதிகளுக்கு ஏப்ரல் 23ஆம் தேதி நடந்தது. இரண்டாம் கட்டமாக ஏப்ரல் 29இல் 142 தொகுதிகளுக்கு நடக்க உள்ளது. இதில் பெரும்பான்மையை பிடிக்க 148 இடங்கள் வேண்டும். அடுத்த கேள்வி, ஜனநாயக கடமையாற்றிய சென்னை கீழ்ப்பாக்கம் அரசு மனநலக் காப்பகத்தைச் சேர்ந்த வாக்காளர்களின் எண்ணிக்கை எவ்வளவு? பதில், 53 பேர். மருத்துவ மதிப்பீட்டிற்கு பிறகு தகுதியானவர்களாக அறிவிக்கப்பட்ட 69 நோயாளிகளில் 53 பேர் எந்த ஒரு உதவியுமின்றி சுயமாக வாக்களித்தனர். விளிம்பு நிலை மக்களின் ஜனநாயக பங்கேற்புக்கு இது ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாகும். அடுத்த கேள்வி, தமிழகத்தில் பதிவான வாக்குகளை எண்ணுவதற்கு மொத்தம் எத்தனை மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன? பதில், 62 மையங்கள். மாநிலம் முழுவதும் உள்ள 62 மையங்களில் வாக்குப்பதிவு இயந்திரங்கள் சீல் வைக்கப்பட்டு பலத்த பாதுகாப்புடன் உள்ளது. அடுத்த கேள்வி, 102 வயதில் வாக்களித்த முன்னாள் முதலமைச்சர் மு. கருணாநிதியின் உறவினர் பெயர் என்ன? பதில், கோ. தட்சிணாமூர்த்தி. இவருக்கு வீட்டிலிருந்தே வாக்களிக்கும் வாய்ப்பு இருந்தும்
வாக்குச்சாவடிக்கு வந்து வாக்களித்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. அடுத்த கேள்வி, தேர்தல் முகவர் ஒருவரால் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரம் அடித்து நொறுக்கப்பட்ட சம்பவம் எங்கு நடைபெற்றது? பதில், கலசப்பாக்கம், ஆரணியில் உள்ளது. இத்தொகுதிக்குட்பட்ட வாக்குச்சாவடியில் முதியவர் ஒருவருக்கு வாக்களிக்க உதவியது தொடர்பாக ஏற்பட்ட வாக்குவாதம். இதில் ஆத்திரமடைந்த முகவர் இயந்திரத்தை அடித்து நொறுக்கியதால் உடனடியாக புதிய இயந்திரம் வைக்கப்பட்டது. அடுத்த கேள்வி, சி-விஜில் செயலி மூலம் தமிழகத்தில் பெறப்பட்ட மொத்த புகார்களின் எண்ணிக்கை எத்தனை? பதில், 5634 புகார்கள். சி-விஜில் செயலி என்பது இந்திய தேர்தல் ஆணையத்தால் உருவாக்கப்பட்ட தேர்தல் விதிமீறல்களை 100 நிமிடங்களில் தீர்வு காண உதவும் ஒரு மொபைல் செயலி ஆகும். இதில் பணம், பரிசு பொருட்கள் விநியோகம் அல்லது பிற நடத்தை விதிமீறல்கள் உள்ளிட்டவை போட்டோ அல்லது வீடியோ ஆதாரத்துடன் இதில் பதிவேற்றலாம். பதிவேற்றிய சில நிமிடங்களில் இதில் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும். அடுத்த கேள்வி, 2026 சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகள் எந்த நாளில் அறிவிக்கப்பட உள்ளன? பதில், மே 4. அடுத்த கேள்வி, தமிழக தேர்தலில் வெறும் 5 வாக்காளர்கள் மட்டுமே கொண்ட வாக்குச்சாவடி எங்கு அமைந்துள்ளது? பதில், வெள்ளிமலை. இது தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி தொகுதிக்குட்பட்ட வெள்ளிமலையில் ஒரு எஸ்டேட்டில் தங்கியுள்ள ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 5 வாக்காளர்களுக்காக தேர்தல் ஆணையம் ஒரு தனி வாக்குச்சாவடியை அமைத்துள்ளது. இப்பகுதிக்கு இயந்திரங்களை கொண்டு செல்ல 75 கிலோமீட்டர் பயணிக்க வேண்டும். அடுத்த கேள்வி, வாக்குப்பதிவு இயந்திரங்கள் வைக்கப்பட்டுள்ள அறைகளுக்கு வழங்கப்படும் பாதுகாப்பு அடுக்கு எத்தனை? பதில், 2 அடுக்கு பாதுகாப்பு. அதாவது மத்திய மற்றும் மாநில போலீஸ் படைகள் இதில் ஈடுபட்டுள்ளன. நேயர்களே, இது போன்ற தகவல்களை தினமும் தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். நன்றி, வணக்கம்.